அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஜோனல் சேர்மன் திரு இந்திரன் அவர்களே, மாநகராட்சியுடைய கவுன்சிலர் திரு ரமணி ஆதிமன் அவர்களே, இந்த கல்லூரியில் படித்த கார்த்திக் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற துணை முதல்வர் திரு ஸ்ரீதர் அவர்களே, வருகை கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பலமுறை இந்த கல்லூரிக்கு நான் கலந்து கொண்டு பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டாலும் இதுதான் முதல் முறையாக தனியாக ஒரு சிறப்பு விருந்தினராக அரசு கொடுக்கிற ஒரு திட்டத்திற்கு அதை வழங்குகிற நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நேரத்தில் இந்த கல்லூரிய முதல்வர்களுக்கு முதலமைச்சர் மூலமாக இதன் மூலமாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பல்வேறுபட்ட அரசு நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொண்டாலும் பல்வேறுபட்ட முக்கிய நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், நீதி அரசர்கள் என்று பல இடங்களிலே நான் கலந்து கொண்டு பேசினாலும் முதல்வர் கொடுக்கின்ற இந்த மடிக்கணினி மூலமாக உங்களிடத்தில் நான் உரையாற்றுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நான் பிறந்து வளர்ந்த ஒரு தாம்பரமாக இருந்தாலும் நான் படித்தது பக்கத்தில் இருக்கின்ற காந்தி உயர்நிலைப் பள்ளியிலே நான் படித்தேன். வாக்கிங் பார்த்து மட்டும்தான் நான் கிறிஸ்தவ கல்லூரிக்கு வருவேன். 1968 நான் காந்தி ஸ்கூலில் படிக்கும்போது அப்போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்போது நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. அப்போது நாங்கள்லாம் மாணவராக கலந்து கொள்வது இந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகள் நாங்கள் தைரியத்தை கூட்டாமல் வரமாட்டாங்க. காரணம் கேட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுன்னா, இங்கே வரவேற்புரையாற்றிய தமிழ் பேராசிரியர் சொன்னது போல இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் கூட கிறிஸ்துவ கல்லூரியில் படிப்பது என்பது மாணவருக்கு மிகப்பெரிய தனி மரியாதை மதிப்பு என்பது நாங்கள் தான் நன்றாக அறிவேன். ஆனால் இங்கிருந்து நடந்து போனால் எங்கள் வீட்டுக்கு 5 நிமிஷம் தான். ஆனால் அப்போதுதான் எங்களுக்கு பணி சொல்வதற்கு ஆள் கிடையாது. அதனால இப்பொழுது அப்படி இல்லை. இந்த கல்லூரியை படிக்கிறவர்கள், இந்த கல்லூரியுடைய பேராசிரியர்களை விட்டுவிட்டு நம்முடைய முதல்வர்கள் சொன்னார், இந்த கல்லூரியை பொறுத்தவரை நான் பல நிகழ்ச்சிகளை இப்போ ஒரு புதிய செய்தியை நம்முடைய முதல்வர்கள் இங்கே சொன்னார்கள். என்ன புதிய செய்தி என்று சொன்னால், உலக அளவிலே படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை குறைகிறது என்ற செய்தியை இங்கே ஒரு இடத்தில் அவர் சொன்னார். ஆனால் நான் 2006 சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது தமிழ்நாட்டிலே படித்த மாணவர்கள் எண்ணிக்கை, உயர்கல்வியிலே படித்த மாணவர்கள் எண்ணிக்கை வெறும் 7% தான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உயர்கல்வியிலே படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் 51% இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உயர்ந்து. இது வந்திருக்கின்ற மாணவர்கள், மடிக்கணினி பெறுகின்ற இந்த மாணவர்கள், ஒரு அரசாங்கம் மாணவர்கள் எப்படி பார்க்கின்றது, இன்றைக்கு உலகம் இந்தியாவை எப்படி பார்க்கின்றது, இந்தியாவிலே இன்றைக்கு ட்ரம்ப் தினந்தோறும் ஒரு அறிவிப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற செய்தி, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் 500% வரி போடுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் 51% படித்திருந்தாலும்
நான் இதற்கு முன்பாக நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 30 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த இன்ஜினியரிங் கல்லூரி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 87%, 100% அவர்கள் தேர்ந்தாலும் அவர்கள் வெறும் 17% மாணவர்கள் தான் புரிந்து படித்தார்கள் என்ற பத்திரிகைகள் நான் செய்தி பார்த்தேன். அது இப்போது என்ன வந்து கேட்டீங்கன்னா, கடைசியாக நான் படிக்கும் போது 12% வந்திருக்கு. இங்கே நம்முடைய முதல்வரை பற்றி இங்கே சொல்லுகின்ற போது நம்முடைய முதல்வர் சொன்னார், பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம முதல்வர் வெற்றி பெற்றவுடனே சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் பணியாற்றுவேன் என்று முதல் வார்த்தை அப்பொழுது சொன்னார். அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை ஒரு வருடம் கழித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிறந்த முதலமைச்சர் சொல்கின்ற போது, நான் சிறந்த முதலமைச்சராக இருந்து ஒன்றும் ஆகப் போவதில்லை, தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக ஆக வேண்டும் என்று 4 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னார். இப்போது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் டபுள் டிஜிட், நீங்கெல்லாம் 8% தான் இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா போன்ற மாநிலம் 11.19% இப்போது நம்முடைய வளர்ச்சி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், எப்படி என்று கேட்டால், நம்ம கிட்ட இருக்கிற மேன் பவரை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் உலகத்திலே சிறந்த முதலீடு என்று சொல்லுகிறார்கள். அந்த மேன் பவர் என்று சொன்னால் யாரு? எதிரில் அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவியர்கள் தான் வருங்காலத்திலே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலே உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஒருவரால் தான் முடியும். கைட்டூர் பார்க்க ஆரம்பிக்கும் போது அப்ப நான் நகர்மன்ற தலைவராக இருந்தேன். பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் முதலமைச்சர்களுடைய தலைவர் கலைஞர் இருக்கும் போது தொடங்கினார். இன்றைக்கு மென்பொருள் ஏற்றுமதியிலே இந்தியாவிலே 32 மாநிலங்களிலே அதிகப்படியான 32 மாவட்டத்திலே தமிழ்நாட்டிலே 32 மாநிலங்கள் மென்பொருள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இந்தியாவும் சைனாவும் போட்டி போட்டா அது மிக ஈக்குவலா போறோம்னு சொல்லுவாங்க. என்னுடைய கணிப்பு எப்பயுமே அது கிடையாது. என்னுடைய கணிப்பு சைனா அங்கிருந்து இந்தியா எங்க இருந்து. ஆனா பேசும்போது மட்டும் சொல்லுவாங்க, நாமெல்லாம் கம்ப்யூட்டர்ல நல்லா படிச்சுட்டோம், சைனாக்காரனுக்கு கம்ப்யூட்டர்னா ஒண்ணுமே தெரியாது, உலகத்திலே நாசால போனாலும் நம்பலாம், பெரிய பெரிய சாப்ட்வேர் நிறுவனங்களுக்கு சுந்தர் பிச்சை போன்ற சாப்ட்வேர் கூகுள் நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் நாம தான் பல தடவை சொல்லியிருக்கிறார்கள். பராக் ஒபாமா கூட பல தடவை சொல்லியிருக்கிறார், உலகத்திலே பெரிய பொருளாதார நிபுணர் யார் என்று சொன்னால் நம்முடைய மறைந்த மன்மோகன் சிங் தான் சிறந்த உலகத்திலே பெரிய பொருளாதார நிபுணர். இது எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், மாநிலங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அரசியல் என்பது அல்லது அரசியல் வழிநடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. நான் முதல்ல சொல்லும் போது 68 சொல்லும் போது நீங்க மனசுக்குள்ளே நினைச்சிருப்பீங்க, இது வயசு என்னவா இருக்கும், உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாராங்க. அங்கே சர்டிஃபிகேட் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்க கொடுக்குற லேப்டாப்ல தட்டி பார்த்தீங்கன்னா கூட அதை கண்டுபிடிச்சிடலாம், வயசு என்ன நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அன்றைக்கு மறைந்த மன்மோகன் சிங் அவர்கள் முன்பாக ஒரு பிரதமர் இருந்தார். அவர் பேர் சந்திரசேகர். அவர் 1988 இருந்தார். இப்போ வந்திருக்கிற மாணவர்கள் நமக்கு வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 1988 யாரும் அப்போ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலே கடன் கொடுப்பதற்கு எந்த உலக நாடுகளும் தயாராக இல்லை. இந்தியாவில் இருக்கிற 20 டன் தங்கத்தை அடமான வைத்துதான் இந்தியா கடன் வாங்கியது. அன்றைக்கு பொருளாதாரம் எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, வெறும் $574 மில்லியன் தான் நம்ம கிட்ட அந்நிய செலவாட்டி கையில் இருந்தது. வெறும் $574 தான், $574 மில்லியன் தான் அன்றைக்கு நம்ம கிட்ட கைவசம் இருந்தது. ஆனால் புதிய பொருளாதார கொள்கை, தனியார் மயம், தாராளமயம், அது ஆங்கிலத்தில் சொன்னால் பிரைவேடைசேஷன், நியூ எக்கனாமிக் பாலிசி, இதெல்லாம் கொண்டு வந்து இந்த நாட்டை
உயர்த்தியது மட்டுமல்ல, மாணவர்கள் மேல்பட்டு படித்தால் கடன் கொடுக்கலாம் என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தவர் அந்த ஆட்சியாளர் இருந்தார். அதை தொடர்ந்துதான் இன்றைக்கு பல கல்லூரிகள், இப்ப கல்லூரிகள் நிறைய இருக்குது, படிக்கிறதுக்கு மாணவர்கள் கம்மியாக இருக்காங்க, பேராசிரியர் கிடைப்பது மிக கடினமாக இருக்கிறது. அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உருவாக்கியது யாருன்னு சொன்னால் திராவிட மாடல் அரசு தான் இதை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தது என்பதை நாங்கள் தைரியமாக சொல்வதற்கு வந்திருக்கின்ற கிறிஸ்துவ கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவர்கள் இன்றைக்கெல்லாம் மாணவர்கள் எல்லாம் திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் இதை பயன்படுத்தி இந்த கல்லூரியிலே படிப்பது என்பது நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். வாக்கிங் போனதே எனக்கு பெருமையாக நினைப்பேன். கல்லூரியில் வந்து இப்போ வரது கிடையாது. நான் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. உள்ளே வந்தார் முன்னெல்லாம் வருவேன். காரணம் பயத்தின் காரணமாக வர்றதில்லை. நம்மளெல்லாம் வரும்போது அகாடமியெல்லாம் வருவேன். உங்களுக்கெல்லாம் எத்தனை இந்த கிறிஸ்டின் காலேஜ் 390 ஏக்கர் எவ்வளோ தெரியுமா தெரியாது. எனக்கு மொத்தம் தெரியும். இந்த காலேஜை சுற்றி தொடர்ந்து நடந்து நான் வந்து பிரின்சிபால் ஃபோன் போட்டு இந்த இடத்துல குப்பை நிறையா இருக்குது, எங்கெல்லாம் குட்டை இருக்குது, எங்கெல்லாம் இருக்குதுன்ட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். காலெல்லாம் ஒரு காலம் உண்டு. இதை நம்மளுடைய முதல்வர் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதுதான் நம்மளுடைய முதல்வர் சொல்லும்போது சொன்னால் இதை வந்து கோட் நம்பர் பார்த்துக்கோங்கன்னாங்க. ஏன்னா இன்னும் நான் அதிகமாக பேசிக்கொண்டு போனால் நீங்கள் ஒதுக்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுறது ரொம்ப அதிகம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது என்னென்ன செய்யுங்கன்னு சொன்னால் அது நான் ரொம்ப நேரம் ஆகும். இருந்தாலும் இந்த தேர்தலில் நாங்கள் சொல்ல போகிறோம். 2 விஷயத்தில் ஒரு விஷயம் தான் இப்போ சொல்கிறேன், இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஜேபிஆர் காலேஜில் அரசுக்கு சொந்தமான இடம் 90 ஏக்கர் அந்த காலேஜ் உள்ள இருந்தது. அப்போ அந்த இடத்துக்கு நான் தான் சட்டமன்ற உறுப்பினர். 2006 நான் தான் சட்டமன்றத்தில் பேசி உங்ககிட்ட லேப்டாப்பில் தட்டிங்கன்னா தெரியும். வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப்பில் தட்டிங்கன்னா 2006 நான் என்ன பேசுறேன்னு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அரசுக்கு சொந்தமான இடம் அன்றைக்கு சந்தை மதிப்பு எவ்வளவுன்னா 2000 கோடி இருக்கும். அந்த இடம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கு அந்த இடம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. மிகப்பெரிய பிளே கிரவுண்டு. நான் சொன்னது 90 ஏக்கர் தான், ஆனால் எடுத்தது 100 ஏக்கர் உலகத்தரம் வாய்ந்த பிளே கிரவுண்டு இன்றைக்கு எம்எல்ஏ உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஏன்னா நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க, அதை சொல்லுங்க. ஏன்னா யார் யார் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இது நான் சொல்றது வந்து சேர்ப்பது ஒன்று தான். இதுபோல பல காரியங்கள் இந்த தொகுதியிலே நான் தொடர்ந்து 1996 இன்று வரை பொறுப்பில் இருக்கிறேன். அதைதான் நம்முடைய வரவேற்பாற்றிய தமிழ் பேராசிரியர் அவன் பார்த்தா எங்க வேணாலும் போன அவங்களுக்கு பேசுறதுக்கு அவன் சிறப்பாக பேசினாங்க. தாம்பரத்தை தலைமுறை விட மாட்டேன் என்று சொல்லுகின்ற போது கொண்டாடுங்க. அதை தொடர்ந்து கடைபிடித்து இந்த தாம்பரத்துக்கு எது பெருமைன்னு கேட்டீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் பெருமையா, பிசிங் காலேஜ் பெருமையா, அல்லது ஏர்போர்ட் பெருமையா, மற்றதெல்லாம் பெருமையான்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவ கல்லூரி தான் தாம்பரத்துக்கு அந்த பெருமையை நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தான் தெரியும், சில நடிகர் இந்தியா ஃபுல்லாக தான் தெரியும், சில விளையாட்டு வீரர்கள் உலகம் ஃபுல்லாக தெரியுறாங்க. அதுவும் ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சவங்க கிரிக்கெட் தெரியும், ஃபுட்பால் தெரிஞ்சவங்க ஃபுட்பால் தெரியும். ஆனால் உலகம் முழுவதும் தெரிந்த ஒரே கல்லூரி கிறிஸ்துவ கல்லூரி என்பதை